الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من يسترعيه الله رعيا يموت يوم يموت وغاش في رعيته إلا حرم الله عليه الجنة. وقال في رواية أخرى إلا لقي الله وهو عليه غضبان أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபௌ தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றும் முழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1444 ஆண்டின் ஜுமாதல் ஆஹிரா மாதத்தின் 2வது ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, தொடர்ச்சியாக சில வாரங்களாக இந்த மஸ்ஜிதிலே பேசப்பட்டு வருகின்ற குத்துபாக்களுடைய தலைப்பு உங்களுக்கு தெரியும். பேசப்படுகின்ற இந்த தலைப்பு வெறும் இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்திற்குரியது மாத்திரமல்ல, வெறும் நிர்வாகிகளுக்குரியது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு ஆபீஸிலே ஒரு கம்பெனியிலே ஒரு ஃபேக்டரியிலே ஒரு பொது நிலையத்திலே எந்த பொறுப்புகளில் எப்படியான ஒரு ஸ்டாஃபாக ஒரு சிறிய பெரிய எந்த பொறுப்பில் இருந்தாலும் எல்லோருக்கும் தேவையான முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. இன்றைய தலைப்பிலும் சில முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை நான் பேச ஆசிக்கிறேன். உங்களுடைய உற்சாகமும் தூக்கமின்மையும் என்னிடமிருந்து அல்லாஹ் தேவையான விடயங்களை வெளியாக்குவதற்கு பொருத்தமாக இருக்கும். எனவே யாரும் தூங்க வேண்டாம், உற்சாகமாக இருக்க வேண்டும். இப்பொழுது உங்களுடைய கிபிலா ஹத்தீபுடைய முகம். சொல்லும் பொழுது அதே கிபிலாவை நோக்கி தான் முன்னோக்கி இருக்கிறோம். உங்களுடைய கண்கள் எல்லாம் ஹத்தீபுடைய முகத்தை பார்த்தால் சில வேளை நாம் இன்றே வலியுள்ளாக்களாக மாறுகின்ற விடயங்களையும் அல்லாஹ் வெளியாக்கலாம். எனவே இதே உற்சாகத்தை பாதுகாத்துக் கொள்வோம். அன்பானவர்களே, பொதுவாக இடங்களை நிறைத்துக் கொள்ள வேண்டும். முன்னால் உள்ள இடங்கள் நிறைக்கப்படாமல் பின்சப் நிறையும் என்றிருந்தால் தோலை தாண்டி பிடரியை தாண்டி ஷோல்டரை தாண்டி வருகின்றவரும் பாவி, வருவதற்கு இடம் வைப்பவரும் பாவி. ஹதீஸ். அன்பானவர்களே, சமூகத்தில் இருக்கின்ற பல மனநோய்களிலே, மன்னிக்க வேண்டும் இந்த வார்த்தைக்கு, சமூகத்தில் இருக்கின்ற பல மனநோய்களில் ஒரு நோய்தான் பதவி ஆசை. பதவி ஆசை. எங்கு போனாலும் லொக்கா, பொசா, மகத்தையா, விஐபி, விவிஐபி, சீஃப் கெஸ்ட், முக்கிய பிரமுகர் என்ற பெயரை எடுப்பது சிலருடைய எம்பிஷன், மனநோய் சம்பந்தப்பட்ட எம்பிஷன். மன்னிக்க வேண்டும், சைக்காலஜிக்கலிலே எஃபெக்ட் ஆகியவர்களுக்கு தான் இந்த நோய் இருக்கும். தெளிவாக சொல்கிறேன், யாரும் தவறாக எடுக்க மாட்டீர்கள்.
பதவியாசை அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுகின்ற விடயம் அல்ல. பதவியை கண்டு பாம்பை கண்டு ஓடுவதை விட ஸ்பீடாக ஓட வேண்டிய விடயம். அவ்வளவு டேஞ்சர். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஹதீஸுடைய கருத்து அதான். அது இன்ட்ரெஸ்ட், பிகினிங் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், எண்டிங் வெரி வெரி சேட்னஸ் ஆக அமையும். ஹதீஸ் ஒவ்வொன்றை வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹதீஸ் பிகினிங் இன்ட்ரெஸ்ட் அல்ல ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட், பினிஷிங் சேட்னஸ். ಪಲವನಿಗೆ ಸಂತೋಷ ಇವರವನ ಕೊಟ್ಟ ದುಃಖ சிங்களத்தில் சொல்லிவிட்டேன். அன்பானவர்களே, மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்பது மஸ்ஜிதுக்கு உள்ளுள்ள விடயங்களையும் மஸ்ஜிதுடைய கட்டிடத்தையும் ஊழியருடைய சம்பளத்தையும் ரமதானிலே ஈச்சம்பளத்தையும் கஞ்சியையும் பங்கிடுவதையும் கொரோனா காலங்களிலே பார்சல் பங்கிடுவதையும் மாத்திரம் உள்ளடக்கிய விடயம் அல்ல. ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்குள் வரக்கூடியவர்களுடைய பொறுப்பு எந்த அளவு விசாலமானது என்றால், உமரலினுடைய ஒரு கருத்தை சொன்னால் எல்லோருக்கும் விளங்கும். உமரலினா சொல்கிறார்கள், என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஏரியாக்களிலே பாதையிலே ஒரு குழி இருந்து அந்த குழியிலே ஒரு கழுதை, ஒரு டொங்கி கால் மாட்டி விழுந்து செத்தாலும் அதையும் அல்லாஹ் என்னிடம் கேட்பான். செய்ய முடியுமா உங்களுக்கு? இப்படி இதுவரைக்கும் செய்தவர்கள் இப்படி செய்தீர்களா? அன்பானவர்களே, எனவே பாரிய பொறுப்பு. அந்த உமரிலானதான் வீடு வீடாக தேடி சென்று ஒரு வீட்டுக்கு டின்னர் சாப்பாடு சமைத்து கொடுத்தார்கள் என்ற நிகழ்வை பார்க்கிறோம். ஒரு வீட்டுக்கு தன்னுடைய மனைவியே ஒரு வியோஜியுடைய ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போய் வைத்து அந்த மனைவியின் மூலம் ஒரு பிள்ளை பெறுகின்ற டெலிவரி வேலை பார்த்தார்கள் என்றெல்லாம் பேசுகிறோம். செய்கிறோமா? ஃபீல்டுக்கு இறங்குகிறோமா? கோட்டுடனும் ஷூட்டுடனும் ஏசி ரூமில் இருந்து கொண்டு மஸ்ஜித் நிர்வாகத்தை செய்ய முடியாது. செய்வது பிழை. வியர்வை வடிக்க வேண்டும், பசியோடு இருக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும், ஒவ்வொன்றையும் தலைப்பாக சொல்லி பேசினால் இடம் கொடுக்காது. சுன்னத் தொழுதோட நேர் இருக்க வேண்டும். ஏறியதை 32க்குத்தான் குத்துபாவை ஆரம்பித்திருக்கிறேன். 17க்கு அதான், குறைந்தது ஒரு 23க்காவது நான் குத்துபாவை ஆரம்பித்திருக்க வேண்டும். விடயங்களை சொல்லிக் கொண்டு போகிறேன். அன்பானவர்களே, இந்த பொறுப்புகள் என்பது உலகத்திலே கண்ணியமாக கௌரவமாக தெரிந்தாலும் முதலாவதாக நான் ஆரம்பிக்கின்ற விடயம், இந்த பொறுப்புகள் சரியாக செய்தால் என்ன கிடைக்கும், பிழையாக செய்தால் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதில் முதலாவதாக செய்தால், நல்ல முறையிலே பொறுப்புகளை செய்தால் என்ன கிடைக்கும்? அரிசிக்கு கீழ் நிழல் கிடைக்கும். அரிசிக்கு கீழ் நிழல் பெறக்கூடிய கூட்டம் எத்தனை? 7 என்று சொல்லுவோம். 7 தானே? 7 ஒரு ஹதீஸில். அரிசிக்கு கீழே நிழல் பெற்று தரக்கூடிய அமல்கள் 96 இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு காலத்துக்கு 96 ஒரு ஹதீஸில் கிடைக்காது. தேடி புரட்டி கிடைத்தவைகள். 100 ஆக்க முயற்சி செய்தாலும் பலகீனமான அறிவுக்கு கிடைக்கவில்லை. 96 அமல்கள் இருக்கின்றன அரிசிக்கு கீழ் நிழல் பெற்று தரும் அமல்கள். தெரிந்தது 7 தான். சொர்க்கத்தை கொண்டு நன்மையாக சொல்லப்பட்ட சஹாபாக்கள் எத்தனை பேர்? 10 இல்லை, 10 பேருடைய பெயர் ஒரே ஹதீஸில். சொர்க்கத்தை கொண்டு நன்மையாக சொல்லப்பட்ட சஹாபாக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இதையே படிக்காதவர்கள் எதைத்தான் படிப்போம்? அன்பானவர்களே, அரிசிக்கு கீழே நிழல் பெறக்கூடிய 7 கூட்டத்தை ஒரு ஹதீஸில் சொன்னார்கள். அந்த ஹதீஸ்களிலே தரங்கள் இருக்கும். 96 தரம் உயர்ந்த ஹதீஸ்கள் அல்ல, சில தரம் பலகீனமான ஹதீஸ்களும் இருக்கும். சில எல்லாமே சிறப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களிலே அமல் செய்ய முடியுமான ஹதீஸ்கள் பெரும்பாலும். அதையும் தேடி படிப்போம் மக்களிடம். அன்பானவர்களே, இமாமுன் ஆதில், ஜெனுவினான ட்ரஸ்டான, ட்ரஸ்டி என்றாலே அந்த பேர் ட்ரஸ்டானவர். எனவே ட்ரஸ்டியே
ஜெனுவின் இல்லாதவராக, பிஓ இல்லாதவராக, ட்ரஸ்ட் இல்லாதவராக இருந்தால் அவருக்கு ட்ரஸ்டி என்ற பெயர் எப்படி சொல்ல முடியும்? ஸ்காலர்ஷிப்பும் பாஸ் ஆகாதவருக்கு, பாஸ் ஆகாத ஒருவருக்கு பிஏ பட்டத்தை கொடுக்கலாமா? ஸ்காலர்ஷிப் எழுதாதவருக்கு யூனிவர்சிட்டி அட்மிஷன் கொடுக்கலாமா? பிஹெச்டி பட்டம் கொடுக்கலாமா? அது போன்றுதான் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையாளர் என்ற பெயரை சொல்லி இருக்கிறோம். நம்பிக்கை இல்லை அவருக்கு அப்படி நம்பிக்கையாளர் என்ற பெயர். பல பெயர்கள் வேறு இருக்கிறது, அதை சொல்ல வேண்டும். பொறுப்புகளுக்கு ட்ரஸ்டி என்றால் நம்பிக்கையானவர், ட்ரஸ்ட் ஆனவர் தான் ட்ரஸ்டி. இல்லாவிட்டால் அவருக்கு அந்த பெயர் தகுதி கிடையாது. பொறுப்பில் மோசடி செய்தால் என்ன தண்டனை, என்ன ஆபத்து? அவருக்கு கேள்வி கணக்கே சிராத்துல் முஸ்தகீம் இல்லை. சிராத் என்றால் பாலம், முஸ்தகீம் நேரான பாலம். அந்த பாலம் போடப்பட்டிருப்பது நரகத்துக்கு மேலே. மின்கும் இல்லா வாரிதுஹா, எல்லோரும் அதை கிராஸ் பண்ணத்தான் வேண்டும். சிலர் கிராஸ் பண்ணுவார்கள், சிலர் அப்படி ஸ்லிப் ஆகுவார்கள். ஸ்லிப் ஆகினால் விழுகின்ற இடம் கழுகங்க கிளனிகங்கனமே நரகம். கழுப்பாலம் கிளனிப்பாலம் எனவே நரகப்பாலம். நரகத்தில் விடுவோம். கொக்கைகள் இருக்கும், கிளிப்புகள். ஒரு எக்ஸாம்பிள், தூண்டில், மீன் பிடிக்கின்ற தூண்டில் இருக்கிறது, அதை கொஞ்சம் பல கொக்கைகள் இருக்கிறது, அது உதாரணம். மீன் பிடிப்பதற்கு பாவிக்கின்ற அந்த கொக்கை போன்ற பல கொக்கைகள் சிராத்துல் முஸ்தகீமில் இருக்கும். யார் யாரெல்லாம் பொறுப்புகளில் மோசடி செய்தார்களோ அவர்களை அந்த கொக்கை கொழுகும். தூக்கி அப்படியே மீன் பிடிபட்டால் சட்டியிலே, அங்கு பிடிபட்டால் நரகத்திலே. டேஞ்சர். ஆசைப்பட்டு ப்ரீ பிளான் பண்ணி ஒரு குரூப்பை செட் பண்ணி அவர்களுக்கு வேண்டிய சம்திங் கொடுத்து அவர்களை பிளாக்மெயில் பண்ணி என்னை தான் நீங்க சொல்ல வேண்டும், எனக்கு தான் ஓட் போட வேண்டும் என்று பொலிட்டிக்கல் நடத்துகின்ற இடம் அல்ல மஸ்ஜித். பொலிட்டீஷியன் போன்று இங்கு செயல்படுகின்றவர்கள், இங்கு ஈடுபட தகுதி இல்லாதவர்கள், பொலிட்டிக்கல் ஸ்டைலிலே மஸ்ஜிதை கைப்பற்றுகின்ற, மஸ்ஜிதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுகின்ற அந்த டைப்பில் போகக்கூடியவர்கள் இந்த பக்கத்துக்கும் அவர்கள் காலெடுத்து வைக்க தகுதியற்றவர்கள். அது வேறு, இது வேறு. இது பியோவான இடம், இது ஜெனிவினான இடம், இது மனமான இடம், இது நல்ல இடம். இது பிளாக்மெயிலுக்கு இடம் கிடையாது, இங்கே ரவுடிசத்துக்கு இடம் கிடையாது, இங்கு சண்டித்தனத்துக்கு இடம் கிடையாது. இது கண்ணியமான அல்லாஹ்வுடைய வீடு, இது உங்களுடைய வீடு அல்ல. உங்களுடைய காணியை நீங்கள் வக்ஃப் செய்தாலும் அன்றிலிருந்து உங்களுடைய ஓனர்ஷிப், உங்களுடைய ஆத்தரிட்டி ஐக்கியக்காரனே, ஐக்கியக்கார அல்லாஹ். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அது உங்களுடைய அப்பா, உங்களுடைய அப்பப்பா, உங்களுடைய பெரியப்பா, நீங்கள் வக்ஃப் செய்தாலும் 100% எல்லாமே உங்களுடைய பணமா இருந்தாலும் வக்ஃபுல் லில்லாஹி தஆலா என்றால் அன்றிலிருந்து ஓனர்ஷிப் யாருக்கு போகிறது? அல்லாஹ்வுக்கு. ட்ரஸ்டிமாருக்கும் கிடையாது. இந்த பிழை இதுதான். மஸ்ஜிதை தன்னுடைய வீடு போன்று நினைத்ததுதான் குழப்பம் புரிகின்ற ட்ரஸ்டிமாருக்கான பேசிக். என்னுடைய வீட்டில் நினைத்ததை செய்வேன், யாரும் கேட்க மாட்டார்கள். இங்கு கேட்பார்கள். இந்த மஹல்லாவை சேர்ந்த ஒரு சின்ன பிள்ளைக்கு கேள்வி கணக்கு கேட்கலாம், ஒரு பெண்ணுக்கும் கேட்கலாம், தவறாக இருக்க வேண்டாம். மஹல்லாவை சேர்ந்த ஒரு புத்தி குறைபாடுள்ள, தெளிவாக சொல்கிறேனே, ஒரு பைத்தியகாரனுக்கும் நீங்கள் செய்கின்ற பிழை என்றால் கேட்க உரிமை இருக்கிறது. பைத்தியகாரனுக்கே பிழையாக விளங்குவதாக இருந்தால் அது எப்படிப்பட்ட பிழையாக இருக்கும்? யாருக்கும் உரிமை இருக்கிறது? உமர் எல்லாம் சொன்னார்கள், இந்த பெண்களுக்கெல்லாம் மகர் சும்மா எக்ஸ்பென்சிவா கொடுக்க வேணும், பெண்களுக்கு மகர் எல்லாம் ஒரு லிமிட் பண்ணி கொடுங்க. உமர் பப்ளிக்கா பேசுவார்கள். அவருடைய கருத்து சில விடயங்களில் ஆடம்பரம், பெருமை, எனக்கு என்னுடைய மாப்பிள்ளை எவ்வளவு மகர் போட்டார், உன்னுடைய மாப்பிள்ளை எவ்வளவு போட்டார் என்று பெண்களுடைய மனதை உடைக்கின்ற, கொஞ்சம் பெரியாள் என்று நினைக்கின்ற ஒரு அமைப்பில் பெண்கள் செயல்பட்ட பொழுது கேள்விப்பட்டது. இந்த மகரெல்லாம் லிமிட் பண்ணி ரீசனபிளாக ஒரு நடுத்தரமாக கொடுங்கள், மொடரேட்டாக. ஒரு பெண் எழும்பினார், எல்லாரும் அப்ஜெக்ஷன், நான் அப்ஜெக்ட் பண்ணுகிறேன். என்ன தாயே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மலையளவு, பெரும் மலை குவியல் அளவு பெண்களுக்கு நீங்கள் மகர் கொடுத்தாலும்
டிவோர்ஸ் பண்ணும் பொழுது, வாழ்ந்து விட்டு டிவோர்ஸ் பண்ணும் பொழுது நீங்கள் அதை கேட்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் என்ன? மலை போன்ற அளவு ஒருவருக்கு வசதி இருந்தாலும் பெண்ணுக்கு மகர் கொடுக்கலாம் என்று அல்லாஹ் ஒரு பிளெக்சிபிளாக அல்லாஹ் சொன்ன ஒரு விடயத்தை நீங்கள் எப்படி லிமிட் பண்ண முடியும்? உங்களுடைய பேச்சை எடுப்பதா, அல்லாஹ்வுடைய ஆர்டர் எடுப்பதா? சொன்னார்கள் உங்களுடைய யாரு நீ பொம்பளை பத்து திரி, யாரும் எங்களுக்கு எதுக்க பேச முடியாது என்று வீட்டுக்கு போய் கத்துவதோ, கோல் பண்ணி ஏசுவதோ, சண்டியனை போட்டு பிளாக்மெயில் பண்ணுவதோ, இப்படிப்பட்ட பண்பு இருப்பவர்கள் மஸ்ஜித் நிர்வாகத்துடைய வாசத்தை நுகர தகுதியானவர்கள், தகுதியற்றவர்கள். சொன்னார்கள் என்ன தெரியுமா? மக்களுடைய ஒப்பீனியனுக்கு இடம் கொடுக்கின்றவர்களா இருக்க வேண்டும். யாரும் தட்டி கேட்கலாம். இந்த உலமாக்களுக்கு உண்மையை பேச முடியாத அளவு என்றால் நீங்கள் அந்த உலமாக்களை வைத்து பயான் பண்ணித்தான் நிர்வாக பொறுப்பை எடுத்தீர்கள். கொத்தபாவும் அவர்கள் செய்ய வேண்டும். நிர்வாக கூட்டத்துக்கும் உங்களுடைய எல்லா மண்டக்குத்துகளை சமாளித்துக் கொண்டு முன்னால் உட்கார்ந்து கொண்டு நிர்வாக தெரிவை செய்ய வேண்டும். அந்த உலமாக்கள் உண்மையை சொன்னால் அந்த உலமாக்களுக்கு கோல் பண்ணி ஏற்றுவது, அந்த உலமாக்களை வார்னிங் பண்ணுவது, அந்த உலமாக்களுக்கு பயான் கொடுப்பதில்லை. இப்படிப்பட்ட சுயநலவாதிகள் நிர்வாகத்துக்கு எந்த ஊருக்கும் தகுதியற்றவர்கள், எந்த இடத்துக்கு தகுதியற்றவர்கள். இவர்கள் செல்ஃபிஷ் உள்ளவர்கள். சொன்னார்கள் உமர் என்ன தெரியுமா? உமர் செய்தது சொன்னது பிழை, இந்த பெண் சொன்னது சரி. இந்த பெண் உண்மையாளர், உமர் தவறு. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட தகுதி வேண்டும். அதே போல கண்ணியமானவர்களே, அடுத்தது ஆரம்பத்தில் ஒரு ஆயத்து வரும். ஈமான்தாரிகளே, லா தகூனு அல்லாஹ் வ ரசூல் வ தகூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன். நீங்கள் விளங்கிக் கொண்டு, விஷயம் விளங்கி தெரிந்து அதற்கு பின்னால் உங்களுடைய அமானிதங்களிலே மோசடி செய்து பாருங்கள், எங்கே ரியாக்ஷன், அவருடைய எஃபெக்ட் எங்கே, அவருடைய பெருபேர் எங்கே, ரியாக்ஷன் என்ற தாக்கத்தை பாருங்கள். உங்களுடைய அமானிதங்களுக்கு நீங்கள் மோசடி செய்வது எதற்கு ஈக்குவலானது தெரியுமா? அல்லாவுக்கும் ரசூலுக்கும் செய்கின்ற துரோகம். பொறுப்புகளிலே மோசடி செய்வது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் செய்கின்ற துரோகம். அப்படிப்பட்ட துரோகத்தை செய்துவிட வேண்டாம். எனவே இல்லீகலாக மோசடியாக நடந்து அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மோசடி செய்த பட்டியலில் சேர வேண்டுமா? தாராளமாக போட்டி போட்டு காம்படிஷனாக குரூப் செட் பண்ணி டீம் செட் பண்ணி வரலாம். அல்லாவுக்கு ரசூலுக்கு நான் சேலஞ்ச் பண்ண தயார். அட்ரஸ் இல்லாமல் போவோம். அல்லாவோடு மோதினால் துண்டு துணி இருக்காது. அது பலருக்கு நடந்திருக்கிறது. அடுத்த கண்ணியமானவர்களே, பொதுவாக இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மேனேஜ்மெண்ட், ட்ரஸ்டி போர்டு அவர்களுடைய தகுதிகளையும் நிபந்தனையும் சொல்கின்ற குர்ஆன் வசனத்தை நான் விளங்கப்படுத்த ஆரம்பிக்கிறேன். இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை யாருடைய? இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ், மசாஜிதக்கும் என்று சொல்லவில்லை, உங்களுடைய மஸ்ஜித் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை. யாருடைய மஸ்ஜித்? அல்லாஹ்வுடைய. ஒருவருடைய பணத்தால் கட்டப்பட்டாலும் வக்ஃப் செய்து விட்டால் அல்லாஹ்வுடைய. வக்ஃப் செய்யவில்லையோ மஸ்ஜித் என்று பெயர் வைத்தால் அல்லாஹ் தான் சொந்தக்காரன். கண்ணியமானவர்களே, நிர்வாகம் செய்வது இமாரத்துல் மஸ்ஜித் ரெண்டு வகை. ஒன்று எல்லோரும் செய்ய வேண்டியது, இன்னும் ஒன்று ஒரு குரு செய்ய வேண்டியது. ஒன்று என்ன? அமல்களால், தொழுகையால், குர்ஆன் திலாவத்தால், திக்ரால், இஅ்திகாஃபால், மஸ்ஜித் நடக்கின்ற தீனுடைய இல்முடைய சபைகளால், எல்லா விடயங்களை கொண்டும் செழிப்பாக்குவது எல்லோருடைய கடமை. மஸ்ஜிதை நிறைப்பது, மஸ்ஜிதுக்கு வந்து அமல்களிலே கலந்து கொள்வது, மஹல்லாவில் இருந்தால் மஹல்லாவிலே தொழுவது. சிலர்கள் மஹல்லாவிலே தொழுவது கிடையாது. அவர் யாரோட மஹல்லாக்கு போறல, அங்க எனக்கு அந்த ட்ரஸ்டி போர்டை பிடிக்காது, ட்ரஸ்டி போர்டை பிடிக்காது என்று ட்ரஸ்டியுடைய வீட்டுக்கு போகாமல் இருக்கலாம், அல்லாவுடைய வீட்டுக்கு வராமல் இருக்க முடியுமா? அல்லாவுடைய வீடு. கண்ணியமானே, மஹல்லாவில் இருந்தால் மஹல்லாவில் சொல்ல வேண்டும். சிலருக்காக ரமதானிலே தராவி பெரிய பெரிய காரிமாருக்கு பின்னால் தான் சொல்லுவார்கள். பெரிய பெரிய பிரபலியமான மஸ்ஜிதுகளை தொழுவிக்கக்கூடிய கண்ணியமான காபத்துல்லா மக்காவில் இருக்கிறது. ஸ்ரீலங்காவில் எதுவுமே காபத்துல்லா கிடையாது. மஸ்ஜித் நபவி மதீனாவில் இருக்கிறது. மஸ்ஜித் அக்ஸா பலஸ்தீனில் இருக்கிறது. ஸ்ரீலங்காவில் எந்த பெரிய காரியை கொண்டு வந்து தொழுவித்தாலும் அந்த பள்ளி மஸ்ஜித் ஹராமாக மாற முடியாது.
அல்லாஹ்வை சொல்லுங்கள். சில வாழ்க்கையிலே 30 தராவீகம் 30 பள்ளிகளில் அல்லாஹ்வில் ஒரு தராவீகம் கிடையாது. அல்லாஹ்வை ஆயாத்தாக்குங்கள். இங்கு ஓதுவதும் குர்ஆன் தான், அங்கு ஓதுவதும் குர்ஆன் தான். இடைக்கிடையே போவது வேறு விடயம். வெளிநாடுகளிலிருந்து முக்கியமான காரிகள் இமாம்கள் வந்தால் அவர்களுக்கு பின்னால் தொழுவது சிறப்புத்தான். அதற்கென்று அப்படியானவர்களை மாத்திரம் தேடி தெரிந்து அல்லாஹ்விலே ஒரு சப்பும் 2 சப்பும் 1.5 சப்பும் குர்ஆன் ஓதுகின்ற மாணவர்களும் சொல்கின்ற அளவு நம்முடைய மஸ்ஜிதுகளை வெறிச்சோட வைப்பது, காலியாக்குவது, நாம் அந்த இமாரத்துல் மஸ்ஜிதுக்கு செய்கின்ற மோசடி, இந்த குர்ஆன் ஆயத்துக்கு செய்கின்ற மாறுபாடு அமல்களால் அல்லாஹ்வை ஆயத்தாக்க வேண்டும். அன்பானவர்களே, முதலாவது கண்டிஷன் மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்ட ஈமான். ஈமான் விசுவாசம், இறை நம்பிக்கை. இதிலே ஃபெயிலானவர்கள் வருவது, பொறுப்புக்கு வருவது இந்த நிபந்தனைகளிலே எஸ்படுக்கின்றவர்கள். இந்த நிபந்தனைகளை எடுக்க வேண்டும். நான் சொல்லுகின்ற குவாலிபிகேஷன்கள் இது ஒரு இன்டர்வியூ பண்ணுவதற்காக வேண்டி ஒரு எக்ஸாமுக்காக இருக்கின்ற ஸ்கோர்கள். இது யூனிவர்சிட்டி போக வேண்டுமா, இந்த பாடம் கட்டாயம், இதில் ஏ கட்டாயம், குறைந்தது டியாவது, ஆனால் ஏ ஆக இருக்க வேண்டும். சிஎஸ்எஸ் சரி வராது. எஸ்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் டெவலப் ஆகித்தான் வர வேண்டும். ஏ கிரேட் என்ன? மனாமனபில்லை ஈமான். இதை விவரிக்க தேவையில்லை. என்னுடைய ஈமான் எவ்வளவு? ஈமானை அளப்பதற்கு நான் மூமினா ஒரு ஹதீஸ் என்ன? இத சர்ரத்துக்கு ஹசனத்துக்கு வசாஅத்துக்கு செய்யதுக்கு பாந்த மூமின். உங்களுக்கு நன்மை செய்வது இன்ட்ரெஸ்டாகவும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும், பாவங்கள் செய்வது உங்களுக்கு ஒரு சேடாகவும் ஒரு டிஸ்டர்ப் ஆகவும் ஒரு குழப்பமாகவும் மனதுக்கு பிடிக்காததாகவும் இருந்தால் நீங்கள் மூமின். எதில இன்ட்ரெஸ்ட் காட்டுகிறோம்? எதில இன்ட்ரெஸ்ட் காட்டுகிறோம்? உங்கள் நான் மூமின் யாரும் சொல்ல தேவையில்லை, நான் சொல்வேன், நீங்க சொல்லிக் கொள்ளுங்கள். என்ன? ஒரு நன்மை செய்தால் இன்ட்ரெஸ்ட், நன்மைக்கு தியாகம், நன்மைக்கு கஷ்டம், பாடுபட்டு செய்ய தயார். பாவங்களை தேடி தேடி செய்கின்ற 75% பாவத்திலே 25% அமலிலே ஈமான் பூர்த்தி இல்லை. இன்னும் 75% நன்மை, 25 மணி பாவம் நடக்கிறது, தௌபா செய்வது. நன்மையிலே இன்ட்ரெஸ்டும் பாவத்திலே இன்ட்ரெஸ்ட் குறைவாகவும் இருந்தால் நான் மூமின். இந்த தன்மை இல்லாதவர்கள் நிர்வாகத்துக்குள் வருவது சாதாரண விடயம் அல்ல, கியாமத்து நாளுடைய அடையாளம். கியாமத்து நாளுடைய அடையாளம். இதை புரிதல். இதை பொய்யாத்தில் அமானா பந்தரிஸ்தா சொன்னார். அமானிதங்கள் மோசடி செய்யப்பட்டால், வீணாக்கப்பட்டால் கியாமத்து நாளை எதிர்பாருங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அமானிதங்கள் எப்படி மோசடி செய்யப்படும்? இது அபுஸ்திதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தரிஸ்தா. ஒரு பொறுப்பு, ஒரு அதிகாரம், ஒரு தலைமைத்துவம், ஒரு மெம்பர்ஷிப் தகுதி இல்லாத ஒருவருக்கு கொடுக்கப்பட்டால் அர்த்தம் அது நடந்தால் அதற்கு அடுத்து உடனே கியாமத்தினால எதிர்பாருங்கள். என்ன சொல்கிறோம்? தகுதி இல்லாதவர்களை போட்டு என்ன சொல்கிறோம்? அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், நான் இன்றைக்கு நீ கியாமத்தினால உண்டாக்கினாலும் நான் ரெடி. அல்லாஹ்வோடு ஜாயின் பண்ணுகிறோம். நீ இன்றைக்கு கியாமத்தினால உண்டாக்கினாலும் நாங்கள் அதுக்கு ரெடி. ஏன் தெரியுமா? தகுதி இல்லாதவரை நிர்வாகத்துக்குள் போட்டிருக்கிறோம், பொறுப்பை கொடுத்திருக்கிறோம், ஓட் பண்ணி இருக்கிறேன், ரெக்கமெண்ட் பண்ணி இருக்கிறேன், சப்போர்ட் பண்ணி இருக்கிறேன். எலெக்ஷனும் இதே கால் தான். ஓட் போட்டோம், யார் யாருக்கு போட்டோம் எல்லாருக்கும் தெரியும். அவனால் நடந்த அனைத்து அநியாயங்கள், பாவங்கள், ஜனாதாவை பத்த வைத்தவனுக்கு சப்போர்ட்டாக இருந்தவனுக்கு போட்டிருந்தால் ஒவ்வொரு ஜனாதா பத்த வைக்கப்படும் பொழுதும் உங்களுக்கு பாவம் எழுதப்படுகிறது. பயப்படாமல் சொல்கிறேன். அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். நம்முடைய மனதை இன்னும் உறுத்திக் கொண்டிருக்கின்ற, நம்முடைய மனதில் இருக்கின்ற காயம் ஆறாத மகா பெரிய கேவலமான இழிவான பாவம் ஜனாதாக்களை எரித்தது. இவர்களுக்கு யாரெல்லாம் ஓட் போட்டீர்களோ நீங்களும் வந்து ஜனாதா எரித்த பாவத்துக்கு பங்குதாரி. குர்ஆன் ஆயத் ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. தேவைப்படுடைய நம்பர் எடுத்து பேசுங்கள். எரித்துக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னோம், எவனுக்கும் பயப்படாமல். ஒரு கபர் இருப்பது இடைத்தருகள். பொறுப்பென்றபடியால் அதை சொன்னேன்.
ஒரு கபர் இருப்பது இருக்கிறது. உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் ஒரு கபர் இருப்பது, மனைவியுடைய கபர் இருப்பது, தந்தை கணவனுடைய கபர் இருப்பது, பிள்ளையுடைய கபர் இருப்பது. அது கபரால் யாருடைய வீட்டில் கபராளிகள் இருக்கிறார்களோ, யாருடைய குடும்பத்தில் அவர்களுக்கு தெரியும். அந்த கபர் இருப்பதே ஒரு ஆறுதல். கபரே இல்லை. பிள்ளையுடைய ஜனாதாவை பெற்றோர், பெற்றோருடைய ஜனாதாவை பிள்ளை, கணவனுடைய ஜனாதாவை மனைவி, மனைவியுடைய ஜனாதாவை கணவன், ஒரே வயிற்றிலே பிறந்த நானாவுடையதை தம்பி, தம்பியுடையதை நானா, ஜனாதாவை கூட பார்க்க விடாமல் எரித்தவர்களுக்கு உதவி செய்த எல்லாரும் தெளிவான பாவிகள். பலத்தை ஞாபகப்படுத்துவது அல்ல, பொறுப்பில் இந்த அளவு கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பாவியை மசூரா சொன்னால் அவனால் நடக்கின்ற எல்லா அநியாயத்துக்கும் குர்ஆனாய இவனுக்கும் பங்குண்டு. من يشفع شفاعة حسنة يكون له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكون له كفل منها. நல்ல ஒரு மனிதருக்கு நல்லவரை, ஜெனுவினானவரை, பியோவானவரை, நல்ல லீகலானவரை மஷூரா சொன்னால் அவர் செய்கின்ற எல்லா பாசிட்டிவான ஆக்டிவிட்டிஸ்களுக்கும் இவருக்கு நன்மை உண்டு. அவர் செய்கின்ற நலவுகள், அவர்கள் நடக்கின்ற நல்ல செயல்கள், சமூக சேவைகள், எல்லா நன்மையும் மஷூரா சொன்னவருக்கு கிடைக்கும், ஓட் போட்டவருக்கு கிடைக்கும், ரெக்கமெண்ட் பண்ணியவருக்கு கிடைக்கும், சப்போர்ட் பண்ணியவருக்கு கிடைக்கும், அவருக்காக வேண்டி செலவழித்தவருக்கு கிடைக்கும், அவருக்காக வேண்டி தியாகம் செய்தவருக்கு கிடைக்கும். யார் ஒருவர் தீய மோசமான அநியாயக்காரனை, தகுதி இல்லாதவனை என்று என்னுடைய ஆள் இவர் உள்ளே வந்தால் எங்களுக்கு சில விடயங்களை சாதித்துக் கொள்ளலாம், எங்களுக்கு மஸ்ஜிதை வைத்து வேண்டிய விடயங்களை செய்து கொள்ளலாம், இவரை எப்படியாவது உள்ளே போட்டுக் கொண்டால் என்னுடைய எல்லா விடயங்களும் ஹைராக சிறப்பாக அமையும் என்று யார் யாரும் பொருத்தம் இல்லாத, தகுதி இல்லாத தீயவனுக்கு, கெட்டவனுக்கு, அநியாயக்காரனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாரோ, ரெக்கமெண்டேஷன் யாருக்கு பண்ணினாரோ அவன் செய்கின்ற சகல குற்றங்களிலும், பாவங்களிலும், அநியாயங்களிலும் ரெக்கமெண்டேஷன் பண்ணியவருக்கு, ஓட் போட்டவருக்கு, சப்போர்ட் பண்ணியவருக்கு, இவருக்காக கோலெடுத்து பிரெயின் வாஷ் பண்ணியவருக்கு, இவருக்காக பல பேரை பிளாக்மெயில் பண்ணி பயங்காட்டியவருக்கு பாவத்தில் பங்குண்டு. சும்மா இருந்து பாவத்துடைய வாசலை திறந்துவிட்டு நாங்கள் கபருக்கு போக இருக்கிறோம். எத்தனை பேருக்கு கபறுகளே இல்லாமல் ஆக்கி. மன்னாமனபில்லா வல்யௌமில் ஆகிர், மறுமையுடைய ஈமான். மறுமையுடைய ஈமான் என்ன ஈமான்? கியாமத் நாளில் சிராத்துல் முஸ்தகீமில் கேள்வி கேட்கப்படும். இந்த மஹல்லாவில் தலைவராக, செயலாளராக, பொருளாளராக, உபதலைவராக, நிர்வாக உறுப்பினராக, முனிசிபலிலே மெம்பராக, பராசபையிலே மெம்பராக, பார்லிமெண்டிலே மெம்பராக, இந்த மினிஸ்டராக, இந்த நாட்டுடைய பிரசிடண்டாக, பிரைம் மினிஸ்டராக இருந்தியே உன்னுடைய அந்த காலத்திலே இப்படி அநியாயம் நடந்தது, இப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இப்படி நடந்தது என்று சிராத்துல் முஸ்தகீமிலே கேள்வி கணக்கு கேட்கப்படும். பதில் சொல்லாவிட்டால் அங்கு பொய் பேச முடியாது, கல்லடி செய்ய முடியாது. இன்று சிலர்கள் மஸ்ஜிதை பிடிக்கின்ற பாணியிலே அவர்கள் கையாளுகின்ற ஒரு ட்ரிக்ஸான வேலைதான் மஸ்ஜிதில் இருக்கிற ஒரிஜினல் டீடுகளை எடுத்து அதற்கு அதை விட நல்ல பொய்யான டீடுகளை லஞ்சம் கொடுத்து கள்ள டீட் செய்து மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிற எத்தனையோ மஸ்ஜித் இருக்கிறது. கல்லடி ஒரிஜினல் டீடை விட பினிஷிங்காக, கவர்ச்சியாக, ஸ்ட்ராங்காக, எம்பிளப் எவ்வளவு தடிப்பமாக இருக்குமோ அவ்வளவுக்கு வேலை நடக்கும். பிரியாணி எவ்வளவு டேஸ்டாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அங்க எல்லாமே கிளியர் நடக்கும். மன்னிக்க வேண்டும், இதையெல்லாம் சொல்லப்பட வேண்டிய விடயங்கள் இன்னும் நாம் திருந்தவில்லை. மறுமை நாளை கொண்ட ஈமான், பயம் என்பதற்கு ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ் தெரியுமா? 100 பேர், 1000 பேர், 10,000 பேர், 2 கோடி பேர், 20 லட்சம் பேர் அல்ல, 10 பேருக்கு நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். மாமின் அமீரி அஷரா, மாமின் அமீரி அஷரா, 10 பேருக்கு பொறுப்பாக, தலைவராக இருந்தாலும் இல்லா வயுக்தா யௌமல் கியாமா மக்லூலன். கியாமத்து நாளிலே மாஞ்ச் போடப்பட்டுதான் கொண்டு வரப்படும். இங்கு மாஞ்ச் இப்படி, அதை பின்னால்
கியாமத்தினுடைய மாய்க்கு எப்படி தெரியுமா? கை கழுத்தோடு என்னை பார்த்தால் விளங்கும். தூங்கிக் கொண்டிருக்கின்றவரை தட்டி விடுங்கள், பார்க்கட்டும், மன்னிக்க வேண்டும். தூங்குகின்ற சகோதரர்களை அன்பாக தட்டுங்கள். இவ்வளவு சொல்லியும் ஹசீபை மதிப்பதில்லை, வெள்ளிக்கிழமையை மதிப்பதில்லை, மிம்பரை மதிப்பதில்லை. என்ன தூக்கம்? மன்னிக்க வேண்டும். எனக்கு தூக்கம் வருகிறது. யாரும் தவறாக இருக்க வேண்டாம், தூங்க வேண்டாம். எனக்கு விளங்க, என்னுடைய உரிமை இது. போய் பாருங்கள், இதே பள்ளியில் சொல்லியிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ சகோதரர்களை போய் பாருங்கள். போயா தினத்தில் பௌத்த சகோதரர்களை போய் பாருங்கள். ஃபாதர் பேசும் பொழுது, பிரே பண்ணும் பொழுது தூங்குகிறார்களா? போன் கிண்டுகிறார்களா? பேஸ்புக் பார்க்கிறார்களா? ஏன் நம்முடைய அல்லாஹ்வுடைய மாளிகை அதை விட கேவலப்படுத்த வேண்டும்? சிலருக்கு இது பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் தான் சொல்வேன், டீசென்டாக சொல்வேன். எழுப்பி விடுங்கள். என்ன தூக்கம்? எனக்கு விளங்குகின்ற அமைப்பில் யாரும் தூங்க வேண்டாம், மன்னித்துக் கொள்ள வேண்டும். இது கைலூலா நேரம் அல்ல. வெள்ளிக்கிழமை கைலூலா தூக்கம் ஜும்மாவுக்கு பின்னால், மற்ற 6 நாளும் தான் லுஹருக்கு முன்னால். இது லுஹருக்கு பின்னால் தான் இருக்கிறோம். அதான் சொல்லி எவ்வளவு நேரம் முக்கியமான பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். அரைகுறையாக கேட்டுவிட்டு அவர் அப்படி சொல்லி இருக்க கூடாதுன்னா, இவர் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னா, முன் துண்டை விட்டுவிட்டு பின் துண்டை விளங்கி இப்படி கொண்டு வரக்கூடிய ஒரு மாஞ்ச் போடப்பட்டு அந்த மாஞ்சுடைய லொக்கை அன்லக் பண்ணுகின்ற கீ என்ன தெரியுமா? ஹத்தா யுசிகஹுல் அத்ல் அவ் யூபிகஹுல் ஜவ்ர். இவருடைய நீதி, நேர்மை, ஜெனுவினான பண்பு அது அவரை அன்லக் பண்ணும். இல்லாவிட அநீதி, இவருடைய மோசடி, இவருடைய நம்பிக்கை துரோகம், இவருடைய இல்லீகலான அந்த ஆக்டிவிட்டிஸ், ஆக்ஷன்கள் அவரை அப்படியே அழிக்கும். அவுபக்க அஹ்லக 2 வார்த்தை இருக்கிறது. அஹ்லக அவுபக்க ரெண்டுமே அழிப்பது. அஹ்லக என்றால் ஒரு உதாரணம் சொல்கிறேன், அழிவுதான். ஒரு மரத்தை வெட்டி இருக்கிறோம், எரித்திருக்கிறோம், அந்த மரத்துடைய வேர்பகுதியை விட்டு இருக்கிறோம். அந்த மரம் ஒன்று இருந்ததற்கான அடையாளம். வீட்டை உடைத்திருக்கிறோம், பொருட்களை எடுத்து என்ட்ரிக்கு கொடுத்திருக்கிறோம், அந்த பவுண்டேஷன் இருக்கிறது. அது போன்றுதான் அஹ்லக. அவுபக்க என்றால் மரத்துடைய வேறு இருந்த ட்ரெஸ் இல்லாமல் ஆக்குவது. இங்கு வந்திருக்கின்ற வார்த்தை ட்ரெஸ் இல்லாமல் அழிவான். டேஞ்சர். 10 பேருக்கு பொறுப்பா இருந்தாலும் லேசான விஷயம். அழியணுமா? நாசமாக வேண்டுமா? கியாமத்தினாலே மாஞ்சோடு வந்து மாஞ்சோடு நரகத்திலே வீசப்பட வேண்டுமா? நிர்வாகத்துக்கு போட்டி போட்டு சண்டை பிடித்து வாருங்கள். இருக்கின்ற நிர்வாகமும் யாரையும் வரவிடாமல் நீங்களே கண்டினியூ பண்ணுங்கள். அன்பானவர்களே, வல்யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாத். மேலே ஈமானிலே அல்லாஹ்வை கொண்ட ஈமான் பார்ட் 1, அந்த எக்ஸாம் பேப்பர்ல பார்ட் 2 மறுமை நாளை கொண்ட ஈமான். இரண்டிலும் ஏ. வ அகாமஸ் ஸலாத் மூன்றாவது சப்ஜெக்ட் ஸலாத், தொழுகை. தொழுவதே ஜும்மா மாத்திரம். அதிலும் வருவது அரபு குத்பாவுக்கு இக்காமத் சொல்லப்படும் பொழுது 1 ரக்காத் பிந்தி. வாழ்க்கையிலே தொழுவது ரமதானில் மாத்திரம். வாழ்க்கையிலே தொழுவது 5 நேரமும் இல்லை, ஜும்மாவும் இல்லை, பெருநாள் தொழுகைகள் மாத்திரம். வாழ்க்கையிலே தொழுவது பெருநாளும் இல்லை, 27ஆம் இரவு தஸ்பீஹ் தொழுகை மாத்திரம். வாழ்க்கையிலே மஸ்ஜிதுக்கு வருவது 27ஆம் இரவு தௌபா சபைக்கு மாத்திரம். இப்படிப்பட்டவர்கள் மஸ்ஜித் நிர்வாகத்துக்கு நானும் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இந்த குர்ஆன் ஆயத்தோடு சேலஞ்ச் பண்ணுகின்ற ஒரு பாவம். தொழுகையாளி மஹல்லாவில் இருக்கப்படுது. மஹல்லாவிலே எங்கிருந்தாலும் அங்கு தொழுகை. துபாய் போனாலும், சிங்கப்பூர் போனாலும், மடகாஸ்கர் போனாலும், இந்தியா போனாலும், மலேசியா போனாலும், சைனா போனாலும் பிரயாணியா லோஹரை அசரை சேர்த்து முன்ன பின்ன சேர்த்து அனுமதி முறைப்படி மகரிபை மிஷாவை சேர்த்து இஷாவை லோஹரை அசரை சுருக்கி எப்படியும் தொழுது விடுவார். தொழுகை விட மாட்டார். பிழை பண்ணி கொண்டிருந்தாலும் அந்த நேரத்தில் என்ன சட்டம்? ஏதோ ஏண்டளவு முதுவோடு அமர்வது. அந்த இடத்திலே தொழுகை நேரம் வரும் பொழுது கண்ணியத்துக்காக அந்த நேரத்திலே சீட்டிலே அமர்ந்த வண்ணம் தொழுகை நிலையாட்டுவது. இஸ்லாமிய நாடுகளுடைய விமானமா பிரேயர் ரூம் வைக்கப்பட்டிருக்கிறதா? போய் தொழுவார். பிளைட்டில் இருக்கிறேன், மேலே பறக்கிறேன், என்னை யாரும் பார்ப்பதில்லை, விடமாட்டார். எங்கிருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறார். தொழுகையாளி. தொழுகையிலே பேணுதல் இல்லாதவர்கள் நிர்வாகத்துக்கு வருவது
கியாமத் நாளுடைய அடையாளம். வல்யௌமில் ஆகிர் வஅகாம ஸலாத். மூன்றாவது பாடம், எடுக்க வேண்டிய பாடம். தன்னுடைய ஜக்காத்தையே சரியாக நிறைவேற்றாமல் சில்லுமுள்ளு செய்கின்றவர் எப்படி பொது சொத்தை மஸ்ஜிதுடைய அக்கவுண்டை பேணி பாதுகாப்பார்? தன்னுடைய ஜக்காத்திலே உள்ள அந்த ஊச்சை, நம்மிடம் வைத்துக் கொள்வது ஊச்சை, அந்த குழு, அந்த குழுவை கூட ஏழைகளுக்கு சொல்லப்பட்ட 8 கூட்டங்களில் யாருக்கு 3 கூட்டங்கள் 5 கூட்டங்கள் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்காதவர் எப்படி மஸ்ஜிதுடைய பொதுச்சத்தை பாதுகாப்பார்? மஸ்ஜிதுடைய அமானிதங்களை நிறைவேற்றுவார்? எனவே ஜக்காத்து கடமையா? ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். சுருக்கம். அல்லாஹ்வுடைய உரிமை தொழுகை, இபாதத்தினை பேணுதல், மக்களுடைய உரிமை ஸகாத், ஸதகா, தான தர்மம், ஏழை எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், நோயாளிகள், சோஷியல் ஒர்க், சமூக சேவைகள், சமூக பணிகள் எல்லோருக்கும் வாரி வழங்கக்கூடிய கொடை வள்ளல். மஸ்ஜித் பணத்திலே, மஸ்ஜிதுடைய வருமானத்திலே வாழ்கின்றவர் அல்ல, தன்னுடைய பக்கத்தால் மஸ்ஜிதுக்கு செலவழிக்கக்கூடியவர்கள் என்பதுதான் என்னுடைய அர்த்தம். சிலர் பேசுவது, டெக்ஸ்டைல் செஞ்சு பார்த்தேன், ஜிம்முக்கும் இறங்கி பார்த்தேன், சில்லறை கடை செய்து பார்த்தேன், ஹார்ட்வேர் செய்து பார்த்தேன். கேபிட்டல் இல்லாத இன்கம் வருவதற்கு நல்ல கம்பெனி இருக்கிறது, மன்னிக்க வேண்டும், மஸ்ஜித் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் அல்லது .lk. பணம் சம்பாதிக்கின்ற ஃபேக்டரி அல்ல. நீங்கள் பிசினஸ்ல லொஸ் ஆகி கேபிட்டல் போடாமல் இல்லீகலாக கார்பன் பேப்பர் வைக்காமல் ரஷீட் புக் கிழிக்கின்ற இடம் அல்ல மஸ்ஜித். இந்த களவுக்குத்தானோ தெரியாது, பேப்பரோட கார்பன் வருகிறது. கார்பன் வேறாக இருந்தால் எழுதிவிட்டு கார்பனை வைத்து வேறொன்று எழுதுவோம். பேப்பரோடு வந்தே எழுதுகிறோம் கார்போர்ட் வைத்து. அல்லாஹ்வுக்கு தெரியும் எந்த ரஷீட் புக், எந்த பில் புக், எத்தனையா நம்பர் புக், எந்த பேனாவால் எழுதியது, எந்த விரலால் எழுதியது, எந்த இடத்தில் எழுதியது, எந்த ரூமில் எழுதியது, எந்த நம்பரை மாற்றியது அல்லது எந்த நம்பரை சேர்த்தது. ஏன் ஒன்லி போடுகிறோம்? அந்த ஒன்லி போடும் பொழுதும் டெப் வைக்க வேண்டாம். டெப் வைத்தால் அதற்குள் ஒரு வேட் வந்துவிடும். சொன்ன விடயம் விளங்கியிருக்கும். சம்பாதிக்கின்ற இடம் அல்ல, செலவழிக்கின்ற இடம். மஸ்ஜிதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? மஸ்ஜிதால் நான் எப்படி வாழ்வது அல்ல, சிலருடைய வாழ்க்கையே பொது சொத்து தான். சிலருடைய வாழ்க்கை பொது சொத்து. மஸ்ஜிதில் ஃபேன், புதிய ஃபேன் போடப்பட்டிருக்கிறது. பழைய ஃபேன் ரிப்பேர் பண்ணி வர வேண்டும், இல்லாவிட இரும்பு கடைக்கு போக வேண்டும், நிறுத்து பணம் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். நிர்வாகிகள் வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. அமானிதம், அமானிதம். கண்ணியமானவர்களே, சொல்லிக்கொண்டு வருகின்ற விடயம் பொருளாதார விடயத்தில் தெளிவில் நல்ல தெளிவு. ஒரு வாக்கு ₹1 கணக்காட்ட வேண்டும். ஒரு உதாரணம், பொறுப்புதாரிகள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணம், ரோல் மாடல். ஒரு நாள் இரவு தூங்கவில்லை, தூக்கம் உடைந்து புரளுகிறார்கள். மனைவி கேட்டார், யார் சொல்லுங்க, என்ன நோயா, ஏதாவது வருத்தமா, சுகம் இல்லையா? நாம் பேர் தலைவர் வைத்தோடே சுகம் இல்லையா, வருத்தமா? இல்லை. மனதோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்ன? பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய, பங்குக்கு கொடுக்க வேண்டிய பொது சொத்து ஒரு திர்ஹம், 1 லட்சம் அல்ல. மாஷாஅல்லா, பில்டிங் நடக்கிறது, பேச்சஸ் போகிறார், ஹார்ட்வேர் விலை போய் 3% வைத்து பில்லை போடுங்கள். 10% ஃபேமஸான வார்த்தை, 10% கமிஷ், 10% கமிஷ், 5% கமிஷ், உங்களுக்கு சம்பளம், உங்களுக்கு ஊதியம், மற்றவர்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுகின்ற பொழுது அது காப்பட்டாக இருக்கலாம், பெயிண்டாக இருக்கலாம், பெயினாக இருக்கலாம், ஹார்ட்வேர் இருக்கலாம், சாஃப்ட்வேராக இருக்கலாம். ஏன் சாஃப்ட்வேர் சொல்கிறேன்? டாக்குமெண்ட்கள் செய்வதற்கு உங்களிடம் பணம் தந்து அனுப்புகிறார்கள். ஒரு பேப்பருக்கு ₹100 செலவாகிறது, ஒரு சர்டிபிகேட்டுக்கு ₹100. நீங்கள் ₹50, ₹20 கமிஷ் வைப்பீர்கள் என்றால் பொது சொத்தில் நரகத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கிறீர்கள். கொமிஷிலே சம்பாதித்து நரகத்திலே நீச்சல் அடிக்கின்ற பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தகுதியற்றவர்கள். ஒரு திரகம் நம்முடைய பாணி ₹1
கொடுக்க வேண்டிய என்னுடைய வீட்டில் இருக்கிறது, நான் எப்படி நிம்மதியாக தூங்க? கோடிக்கணக்கில் கொள்ளு போட்டுவிட்டு துபாயிலே ஏசி ரூமிலே 7 ஸ்டாரிலே தூங்குகிறார். ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நாட்டுக்கு விமானத்திலே பொல்லு மாஸ்டர் பிளே பண்ணுகிறார். யாருக்கு பொல்லு போட்டானோ அவனுடைய குடும்பம் சஹருக்கும் இஃப்தாருக்கும் வசதி இல்லாமல் அழும் பொழுது கியாமுல் லைல் சொல்லுகிறான் இமாமுல் ஹரமைனுக்கு பின்னால் பொல்லு மாஸ்டர். 2 கோடி பொல்லு போட்டுவிட்டு 20 கோடி அல்லது 2 கோடி கொடுக்க இருக்கும் பொழுது 20 லட்சம் செலவழித்து ஹஜ்ஜுக்கு போகின்ற ஹாஜியார்மார்களே, உங்களுடைய ஹஜ்ஜில் நீங்கள் யாருக்கு பொல்லு போட்டீர்களோ அவர்களுக்கு தான் நன்மை பிரியும். ஹதீஸ் இருக்கிறது, இந்த இடத்தில் நேரம் கொடுக்காது. எனவே பொல்லு யோக்கல் போட்டு மெதப்பொல் நடுப்பொல்லை கலட்டுகின்ற பொருளாதாரத்தில் மற்றவர்களுக்கு அநியாயமும் துரோகமும் மற்றவருடைய கடை பார்ட்னராக செய்துவிட்டு பார்ட்னரை வெளியே போட்டு கடையை பறித்தவன், கூலிக்கு செய்துவிட்டு கேஸ் போட்டு கடையை சொந்தமாக்கியவன், செக்கை பம்ப் பண்ணக்கூடியவன், வட்டிக்கு கொடுக்கக்கூடியவன், வட்டிக்கு எடுக்கக்கூடியவன், முழுக்க முழுக்க வாழ்க்கையை லோனிலும் ஓடியிலும் ஓடக்கூடியவர் மத்திய நிர்வாகத்துக்கு நானும் வர வேண்டும் என்னையும் வர வேண்டும் என்று சொன்னால் வட்டி வியாபாரம் ஏமாற்றி பொய் வஞ்சகம் மற்றவர்களுடைய சொத்துக்கு அநியாயம் செய்பவர்கள் அல்லாவோடு சவால் விட வருகிறார்கள். அவர்களுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணினால் அல்லாவோடு ஃபைட் பண்ணுகின்றவனுடைய டீமிலே நாங்களும் சேர்கிறோம். வட்டி சம்பந்தப்பட்டவன் அல்லாவோடு ஃபைட் பண்ணக்கூடியவன். அங்கும் அல்லாஹ் சொல்கிறான், அட்ரஸ் இல்லாமல் ஆக்குவேன் எக்கனாமியை, சீப்பும் கஜிராவும் வைத்தோடியவர் பஸ் டிக்கெட்டுக்கு பணம் இல்லாமல் நடந்து போவார். கம்பெனி நடத்தியவர் ஊபர் ஓட்டுவார். ஹெல்மெட் தான் போட்டிருக்கிறார், ஆளை தெரியாது என்று நினைத்து ஓட்டலாம். ஒரு காலத்தில் லோனிலும் வட்டியிலும் கை வைத்து பலரை ஏமாற்றி ஊபர் ஈட்ஸ் ஓட்டுகிறார்கள், பிக்மி ஓட்டுகிறார்கள். ஓட்டுகின்ற எல்லோரும் இப்படி அல்ல, அப்படியானவர்களும் இருக்கிறார்கள். ஆடம்பரமும் பெருமையும் மற்றவனுடைய பணத்திலே லக்ஸரியாக வாழ்ந்து மற்றவனை குழியிலே தள்ளி சில வேளை அவனுடைய வீட்டுக்கே டெலிவரி கொடுக்க வேண்டிய நிலைமை நடக்கலாம். பேக்கரையும் பண்ணையும் சப்மரினையும் ஷவர்மாவையும் சில வேளை அவன் வசதியாக இருப்பான், நீங்கள் அவனுடைய வீட்டுக்கு டெலிவரி போய் கொடுக்க வேண்டிய நிலைமைகள் வரலாம். வட்டி, ஏமாற்றம், கெசினோ போகின்றவர்கள் யார்? த்ரீவீல் டிரைவர்மார்கள், நாட்டாமைகளுமா? கோடீஸ்வரர்கள். இந்த கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள், இந்த விஐபிகள், விவிஐபிகள் எப்படி மஸ்ஜித் நிர்வாகத்துக்குள் வரலாம்? கெசினோவோடு என்ன உறுதி இருக்கிறது? மஸ்ஜிதுடைய, காணியுடைய, பூமியுடைய, பில்டிங்குடைய டீடையும் அந்த கெசினோவிலே கொண்டு போய் விளையாட மாட்டார் என்பதற்கு மன்னிக்க வேண்டிய சில விடயங்கள் காரணம்தான். ஆனால் யார் பேசுவதில்லை. எல்லோருமே பட்டரும் சீசும் பூசி பேசினால் அந்த பாணி எனக்கு பயம். நான் நரகத்துக்கு போய் நீங்கள் சொர்க்கம் போய் விடுவீர்கள். இது போதும் என நினைக்கிறேன். இவ்வளவு நிறுத்திக் கொள்கிறேன். பொதுச்சத்தில் பேர் விருது கட்டத்தை அடைகிறேன், முடிக்க நினைக்கிறேன். அன்பானவர்களே, இவர்கள் தான் ரூட்ல போகக்கூடியவர்கள், கரெக்டா நல்ல வழி, நேரான வழியில் போகக்கூடியவர்கள், நேர்வழி பெற்றவர்கள் இவர்கள். இந்த எக்ஸாம்களில், இந்த சப்ஜெக்ட்களில் ஏடுத்தவர்கள். பியும் போதாது, பி இருப்பது ஏக்கு அந்த செகண்ட் ஏ லெவல் செய்வது போன்று செகண்ட் டைம் மீண்டும் செய்ய வேண்டும், தன்னை மாற்ற வேண்டும், திருத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுக்கு மட்டும் பயம். கட்ஸ் வேண்டும். அதற்கென்று சிலருடைய கருத்து, கொஞ்சம் சண்டியன்மாரை போட்டுக் கொள்ளணும் ஊர் அடக்கிறதுக்கு. சண்டியன்மாரை போடணும் என்ற ஆயத்துக்குள்ள இல்ல. ஈமானிய தைரியம், இஸ்லாத்துக்கான தைரியம், பயன் காட்டுவதற்கும் பிளாக்மெயில் பண்ணுவதற்கும் தஸ்தி போர்டு வாயிடிக்கு கொண்டு போவானம் தூக்குவோம். அது ஜிம்மாக்கு வாரீங்க, இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பேச வேணும், அப்புறம் ஜிம்மா தர மாட்டோம். ஜிம்மா தர விட்டால் ஸ்ரீலங்கா முழுக்க உங்களுடைய விம்பர் மாத்திரமா இருக்கிறது. எங்களுக்கு ஸ்ரீலங்கா முழுக்க
உங்களுடைய மெம்பர் மாத்திரமா முழு ஸ்ரீலங்காவும் உங்களுடைய பள்ளிக்கு ஜும்மாவுக்கு வருகிறது, ஹஜ்ரத்துக்கு ஜும்மா கொடுக்க மாட்டேன் என்று பிளாக்மெயில் பண்ணுகிறீர்கள். உண்மையை சொல்கின்ற உலமாக்களுக்கு இடமில்லை. சில சுயநலவாதிகள் நிர்வாகிகளாக இருக்கின்ற மஸ்ஜிதில் ஏன் அந்த ஹுத்பா சில வேளை அவர்களுக்கு ஆத்மாக அமையலாம். தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். நான் இஸ்லாத்துக்கு வெளியே பிழை தவறை பேசினால் இந்த சபையிலே ஆக சிறிய தம்பி என்னுடைய பிள்ளையுடைய வயலில் இருக்கின்ற ஒரு பிள்ளை எனக்கு திருத்தி தந்தாலும் நான் திருத்துவேன், வாபஸ் வாங்குவேன். நான் சொல்லுகின்ற விடயம் உண்மையாக இருந்தால் இந்த சபையில் இருக்கின்ற மூத்த மனிதர் கூட ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம், அவருடைய பொருளாதாரத்திலும் பயம், குடும்ப வாழ்க்கை. வீட்டில் இருக்கின்ற 5 பேர் கொண்ட ஃபேமிலியை ரன் பண்ணுவதற்கு கட்சி இல்லாதவர், தகுதி இல்லாதவர் எப்படி ஒரு ஊரை, ஒரு மஹல்லாவை, ஒரு மஸ்ஜிதை நிர்வகிக்க முடியும்? தன்னுடைய மனைவியே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க தெரியாதவர், தன்னுடைய பிள்ளைகளே தன்னுடைய பேச்சை கேட்காதவர், தன்னுடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்படாதவர், தன்னுடைய சகோதர சகோதரிகளோடு பகை வைத்தவர், ஊர் முழுக்க எதிரிகளை சம்பாதித்தவர், ஊர் முழுக்க அவரை பற்றி சர்டிஃபை பண்ணுகின்ற பிளஸ் பாயிண்டாக பேசுகின்ற யாரும் இல்லாத மைனஸிலே கொடிகட்டி பறக்கின்றவர்கள் எப்படி இப்படி பெரிய பொறுப்புக்கு ஆசை வைக்கலாம், எப்படி விரும்பலாம்? அல்லது இருக்கின்றவர்கள் எப்படியான மைனஸுகள் எப்படி கண்டினியூ ஆகுவதற்கு எதிர்பார்க்கலாம்? முடியாது. குர்ஆனோடு சேலஞ்ச் பண்ண பார்க்கிறீர்கள். அல்லாஹ்வோடு ஆயத்தை முடிக்கிறேன். அன்பானவர்களே, பொதுவாக நிர்வாக கூட்டம் வரும்பொழுது ஒரு ஊரிலே 3 குரூப் இருக்கும், 4 சொல்லலாம். ஒரு குரூப் என்ன தெரியுமா? இருக்கின்றவர்கள் எப்படியாவது மௌத்து வரைக்கும் இருப்போம் என்ற ஆசையோடு பாடுபடுவது. 2வது குரூப் செய்கின்றவர்களுக்கு தவறுகள் இருக்கின்றன, வெளியில பேசி தெரிய மாட்டார்கள். நாங்களும் கொஞ்சம் உள்ளே வந்து இந்த தவறுகளை கொஞ்சம் குறைக்க வேண்டும், இல்லாமல் ஆக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டுமென்றால் அனுபவசாலிகளின் அடிப்படையிலே அவர்களை உள்வாங்கிக் கொள்வோம், நாங்களும் சேருவோம், இணைந்து செய்வோம், ஊருடைய ஒற்றுமையை பாதுகாப்போம். அவனை வெட்டி இவனை வெட்டி அவனை குழியிலே போட்டு அவனை மட்டும் தட்டி அவனை பற்றி மைனஸ்களை பேசி இப்படி இல்லாமல் ஒரு ஜெனுவினாக நாங்களும் வந்தால் கொஞ்சம் தகுதியாக நாங்கள் தகுதி போன்று விளங்குகிறது என்று இஸ்திகாரா செய்து துவா செய்து வருவார்கள். அவர்கள் ஆசையோடு வந்தால் தவறு என்றால் நல்லா செய்வேன், சம்பாதிக்க மாட்டேன், இல்லீகலா செயல்பட மாட்டேன், உண்மையான ட்ரஸ்டோடு செயல்படுகின்ற ஒரு ட்ரஸ்டியாக நான் செயல்படுவேன் என்றால் இவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு நிகழ்வு வருகிறது. ஈஜிப்டுடைய எக்கனாமிக்கல் பைனான்சியல் அந்த பகுதி வீக்காக போகிறது, அது பக்கசார்பாக போகிறது, அது பிழையாக அது பங்கீடு செய்யப்படுகிறது. அரசோட கேட்டார்கள், கிங்கிடம் கேட்டார்கள், பைனான்சியல் மினிஸ்ட்ரி என்னுடைய பொறுப்பிட்டார்கள். அந்த மினிஸ்ட்ரியை பற்றி சாதாரணமாக சொல்லவில்லை, இன்னை அசீதுன் அலி 2, ஒன்று குவாலிட்டி, இன்னும் ஒன்று குவாலிபிகேஷன். இன்று குவாலிபிகேஷன்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது, குவாலிட்டிக்கு முன்னுரிமை கிடையாது. குவாலிபிகேஷன் மாஸ்டர் டிகிரி ஹோல்டர், அவர் BA MA, அவர் PhD, டாக்டர், இன்ஜினியர், லோயர், அவர் பட்டதாரி, அவர் அந்த உள்ளவர், அந்த கம்பெனிக்கு ஓனர், இந்த MD எல்லாம் கண்ணியமான GM. என்ன குவாலிபிகேஷன் இருக்கலாம்? குவாலிட்டி தான் இஸ்லாத்தின் முதலாவது. குவாலிபிகேஷன் தேவை குவாலிட்டியோடு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 2 விடயங்களை முன்வைத்தார்கள். என்னிடம் ஒரு குவாலிபிகேஷன் இருக்கிறது, ஒரு குவாலிட்டி இருக்கிறது. குவாலிட்டி என்ன தெரியுமா? குவாலிட்டியை தான் முதலாவது சொன்னார்கள். ஹஃபீஸ் குவாலிட்டியை தான் முதலாவது சொன்னார்கள். குவாலிட்டி என்ன தெரியுமா? ஹஃபீஸ் அமானிதங்களை, பொது சொத்துக்களை மிகவும் சரியான முறையிலே கேர் பண்ணுகின்ற பண்பு இருக்கிறது. குவாலிட்டி ஒன்றுதான். 2வது குவாலிபிகேஷன் அலீம், அந்த துறையிலே நான் நிபுணத்துவம் வாய்ந்தவன், அந்த துறை பற்றிய நாலேஜ் உள்ளவன். 4 2 கழித்தால் 2 தெரியாதவர் எப்படி ட்ரெஷரராக மாறலாம்? செக் புக்கிலே சைன் வைக்க தெரியாதவர் எப்படி சைன் வைக்க முன்வரலாம்? பிங்கர் பிரிண்ட் வைக்கிறார், உதாரணம் குறை சொல்லவில்லை. இவர் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிங்கர் பிரிண்டை வைத்து மற்றவருடைய அக்கௌண்டிலே பணம் எடுத்தால் யார் பொறுப்பு? படிப்பும் தேவை, படிப்பு மாத்திரம் தேவை அல்ல, ஹஃபீஸ் பொதுச்சொத்தை பேணி பாதுகாக்கின்ற பக்குவம், குவாலிட்டி, அலீம், குவாலிபிகேஷன். 3 சம்பவங்கள்
2 ஹதீஸ்களை சொல்லி முடிக்க நினைக்கிறேன். கொஞ்சம் முடிக்க வேண்டிய நேரத்தை விட கொஞ்சம் தாமதித்து விட்டது. ஒரு 2-3 நிமிடங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். சொல்லி முடிக்க வேண்டிய விடயம். அன்பானவர்களே, பொதுச்சத்தில் எந்த அளவு பேணுதல், நான் உதாரணங்கள் சொன்னால் விளக்கம். 2023ஆம் வருடம் இருக்கிறோம், ஜனவரி மாதம். ஒருவர் வந்தார், நிர்வாகியா இருக்கலாம், யாராக இருக்கலாம், யாருக்கும் அனுமதி இல்லை பள்ளிச்சத்தை கண்டபடி பாவிக்க. உதாரணத்தை சொல்கிறேன். வந்து டிசம்பர் 21 டிசம்பர்ல பேப்பரை கிழித்தார், நவம்பருடைய கிழித்தார். ஒரு கேட்ட என்ன பள்ளி பேப்பரை கிழிக்கிறீங்க, பார்சல் சுத்தணும், பேப்பர் கிடைக்கல, என்ன இப்படி காலண்டர் பிடிச்சிட்டீங்க, பள்ளி முடிஞ்ச மாசம் தானே, 2022 முடிஞ்சுதானே. உதாரணம், முடிஞ்ச மாசம் தானே. இல்லை, பிழை. முடிஞ்ச மாசமாக இருந்தாலும் பேப்பரை நிறுத்தால் 250 கிராம் 200 கிராம் பாரம் வந்தால் அதற்கு பணம் கிடைக்கும். பேப்பர் கடைக்கு போக வேண்டும், நிறுக்கப்பட வேண்டும், பணம் வர வேண்டும், பதிவு செய்யப்பட வேண்டும். முடிந்த பேப்பரை பேப்பர் கடைக்கு கொடுத்து விற்ற பணம், பழுதாகிய பேனை இரும்பு கடைக்கு கொடுத்து வாங்கிய பணம். டோர் மாற்றினோம், சீக்கிலை தேக்கை கதவு போட்டோம், ஏற்கனவே மகோனி பிலா கதவு, அது பழைய கடைக்கு சென்று கம்பு கடைக்கு சென்று விற்று அது பணமாக வர வேண்டியது. ஒவ்வொன்றும் எனக்கு சொல்கிறேன், பேப்பரை விடுங்கள், பேனை விடுங்கள், டோரை விடுங்கள், சொக்கை விடுங்கள், ஏசியை விடுங்கள். ஏசியை சர்வீஸ் பண்ண கொண்டு போய் வீட்டிலே கொழுவ முடியாது. பொதுச்சத்தை விற்க போடப்பட்டிருக்கிறது, ஆப்ஷன் போடப்பட்டிருக்கிறது, வாங்குங்கள். அது வேறு விடயம், ஆப்ஷனிலே வாங்குங்கள். நீங்கள் சேவ் பண்ணிக் கொள்ள முடியாது. ஒரு நூல் சாப்பாட்டில் ஒரு நூலில் பட்டிருக்கிறது, பாய் பண்ணில் பட்டிருக்கிறது. ஒரு நூலை பொதுச்சத்திலிருந்து எடுத்தாலும் கியாமத் நாளில் அதை தூக்கி கொண்டு வருவார். அது மாக்கால் நபியகுல் ஆயத்தின் நபியாக இருந்தாலும், ஆயத்தை பாருங்கள், மாக்கால் நபியின் நபிமார்கள் செய்வார்களா? ஒரு ரூபாய் ஒரு திருகத்துக்கு தூக்கம் போகாத நபி பொதுச்சத்தை வீட்டில் வைத்துக் கொண்டு ஒரு ஈச்சம்பளம் பொதுச்சத்திலே கீழே விழுந்து பல நாள் பசியோடு வாழுகின்ற பேரப்பிள்ளை எடுத்து வாயிலை போட்டவுடன் விரலை போட்டு வெளியே வீசிய நபி பொதுச்சத்தில் ஒரு ஈச்சம்பளம் கூட என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடாது. எப்படி நோம்பிலே மஹல்லாவாசிகளுக்கெல்லாம் 1/2 கிலோ, நிர்வாக உறுப்பினர்களுக்கு 1 கிலோ ஈச்சம்பளம் போக முடியும்? முடியாது. 1/2 கிலோ ஹராம். 1/2 கிலோவல்ல, ஒரு ஈட்டம்பலம் கூட போனாலும் ஹராம். ஒரு நூலை எடுத்தாலும் பொதுச்சத்தில் தூக்கி கொண்டு வருவோம். எத்தனை பேர் கடையை, வாகனத்தை, காணியை, பூமியை, வயலை தூக்கி கொண்டு வரத்தான் போகிறோம். இங்கு பயன்காட்டலாம், அச்சுறுத்தலாம், இங்கு வீடுகளை நல்ல அழகான முறை செய்யலாம், இங்க சம்திங் கொடுக்கலாம், பகா கொடுக்கலாம் ஆபீசர்மாருக்கு. கண்ணியமான அங்கு பூமியை முழுக்க தங்கத்தால் நிறைத்து அதை டபுள் ஆக்கி உலகம் முழுக்க டபுள் மடங்கு தங்கத்தை நிறைத்து அல்லாவுக்கு சம்திங் கொடுத்தாலும் குர்ஆனாயத் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சம்பவம் என்ன தெரியுமா? உமர் நபிகள் லேம்ப் இருக்கும், 2 விளக்குகள், ஒன்று பப்ளிக், இன்னும் ஒன்று பர்சனல். அரசியல் வேலை செய்வதற்கு பப்ளிக் லேம்புக்கு கீழே செய்வார்கள். சொந்த வேலை செய்யும் பொழுது அந்த லேம்பை அணைத்து விட்டு சொந்த லேம்பை பற்ற வைப்பார்கள். இன்று வருகிறோம், நான் சொல்லுகிறோம், 5 நிமிடம் 15 நிமிடம் நின்று உட்கார்ந்து கொண்டு சப்பிலை உறுதி கொண்டு போன் கிண்டுகிறோம். இந்த போன் கிண்டுவதற்கு நாம் பாவித்த பேன் ஹராம். இபாதத்துக்கு தான் பேன். வாட்ஸ்அப்புக்கும், பேஸ்புக்கும், டிக்டாக்குக்கும் பேன் அல்ல. நீங்கள் 4 பேர் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த ஆபீஸ்ல நிர்வாக கூட்டம் முடிந்ததா? எழும்பி போய்விட வேண்டும். நிர்வாக கூட்டம் முடிந்து ஆபீஸ் பேனும் லைட்டும் அதற்கு பின்னால் ஒரு செகண்ட் பத்தினாலும் வேலை செய்தாலும் அது பொதுச்சத்தில் நாம் எடுக்கின்ற கரண்ட். அவசரமா சைன் வைக்க வேண்டும், செக் எடுத்துக் கொடுக்க வேண்டும். கோலில் வந்திருக்கிறார், ஆபீஸில் இருக்கின்ற பொது பேனை எடுத்து செக் புக்கிலே சைன் வைத்து கொடுத்தாலும் அந்த இங்க் ஹராம். அந்த இங்க் ஹராம். கஸ்தூரி வந்தது, 2 கடைசி 2 சம்பவம் முடிக்கிறது. கஸ்தூரி மஸ்க் வந்தது, பங்கு வைக்க வேண்டும். உமரடியில் கேட்ட, யார் பங்கு வைக்க ரெடி? சஹாபாக்கள் பயம். பக்குவமான சஹாபாக்களே பயம். பக்குவம் இல்லாத நாம் காம்படிஷன். ஏன் பங்கு வைக்க தெரியாதா? அவர்களுக்கே பயம். பரிதாபப்பட்டு மனைவி வந்தார்,
நான் பங்கு வைக்கிறேன். இல்லை, நீ பங்கு வைக்க வருவாய், கஸ்தூரியை தொடுவாய், அந்த கஸ்தூரியை தொட்டுவிட்டு உன்னுடைய முந்தானியில் கழிவை துடைப்பாய், வேஸ்டேஜை துடைப்பாய மேலே. அந்த அளவு வேஸ்டேஜ் கூட பொது சொத்து வீட்டுக்கு வரக்கூடாது. உமர் பின் அப்துல் அஜீஸ் காலத்தில் கஸ்தூரி வந்தது. இவருடைய பேரப்பிள்ளையின் மகன், உமருடைய பேரப்பிள்ளையின் மகன், அப்பாவுடைய தன்மை அப்படியே இருந்தது. கஸ்தூரி பங்கு வைக்க வேண்டும், எல்லோரும் பின்வாங்கினார்கள். எல்லோரும் பங்கு, மனைவி வந்தார், அவருடைய மனைவி, நான் பங்கு வைக்கிறேன். சும்மா இது ஏன் அப்படி சொல்கிறேன், நான் சப்போர்ட் பண்ணத்தான் வந்தேன். இல்லை, கஸ்தூரியை பங்கு வைக்கும் பொழுது அந்த கஸ்தூரியுடைய வாசத்தை நுகர்வாயே, கஸ்தூரியுடைய வாசம், அந்த பொது சொத்துடைய வாசம் கூட என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடாது. இப்படி பக்குவமாக இருக்க முடியுமா? வாருங்கள், இருந்தவர்களும் கண்டினியூ பண்ணுங்கள். உடைத்துக் கொண்டு 4 கூட்டம், 3வது கூட்டம் வருகின்ற ஐடியா இல்லை, குழப்புகின்ற கூட்டம், அங்குமிங்கு கூட்டிவிட்டு கூத்து பார்க்கின்ற கூட்டம், இவர்கள் ஆக டேஞ்சரானவர்கள். 4வது கூட்டம் மஸ்ஜிதுக்கு ₹1 செலவழித்தது கிடையாது, ஒரு பெயின் பக்கெட் வாங்கி கொடுத்தது கிடையாது, ஒரு கரண்ட் பில் கட்டியது கிடையாது, ஒரு மஸ்ஜிதுடைய ஒரு ஸ்தலம் மஸ்ஜிதில கிடையாது. யாரோ கஷ்டப்பட்டு பவுண்டேஷன் போட்டு கட்டி மூளை தூக்கி சகன் பிடித்து வசூல் பண்ணி மஸ்ஜிதை கட்டி கொடுத்த பிறகு, எல்லா வேலையும் பினிஷ் பண்ணப்பட்ட பிறகு, கரையான் புற்றுக்குள் பாம்பு குடி இருப்பது போன்று கஷ்டப்பட்டு பல மாதங்களாக கரையான் புற்றுக்கட்ட பாம்பு சீப்லஸ் போன்று வந்து கரையானே வெளியே போடுகின்ற வேலை பார்க்கின்ற பாம்புகளும் இருக்கிறார்கள். இவர்கள் ஆக தேஞ்சரானவர்கள் என்ற சிந்தனையை முன்வைத்து எல்லாம் ஆனவத்தாலா எந்த பொறுப்பை நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டாலும் அல்லாஹ்வை மாத்திரம் பயந்து ஜெனிவினாக செயல்படுகின்ற, ட்ரஸ்டாக செயல்படுகின்ற ட்ரஸ்டீஸ்களாக நம்மை எல்லாம் மாற்றுவானாக. என்னுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, புற முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், தகுதியற்றவர்களாக இருந்தால் நம்முடைய பொறுப்புகளை ஒப்படைக்காத யா அல்லாஹ், அதை விட்டு பாதுகாரு யா அல்லாஹ். கேட்டெடுத்தால் கத்தி இல்லாமல் வெட்டப்படுவதற்கு சமமற்ற ஹதீஸ் வந்திருக்கிறது யா அல்லாஹ். கேட்டு ஆசைப்பட்டு பொறுப்பை எடுத்தால் பட்டு மாய வைப்பான் அல்லாஹ் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கார்கள் யா அல்லாஹ். அந்த கஷ்டத்துக்கு ஆளாக்கி விடாதே யா அல்லாஹ். பொறுப்புகளில் அமானிதத்தை யா அல்லாஹ். ஒரு நூலில் ஒரு தூசிக்கும் அமானிதமாக நம்பிக்கையாக கணக்கு காட்டுகின்ற பக்குவத்தை தாயா அல்லாஹ். நல்லவர்களை தேர்ந்தெடுத்தாயா அல்லாஹ், நீதியான நேர்மையானவர்களை தேர்ந்தெடுத்தாயா அல்லாஹ். ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடைய கலிமாவுடன்